ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட மௌரா கிச்சன் வேல்டுல இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க, ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். வரமிளகாய் நல்லா பிளாக்கா ஆகணும், அந்த அளவுக்கு நல்லாவே வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரமிளகாய் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணணும் அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதையும் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப இது கூட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க விட வேண்டாம், எனக்கு ஆயில் இல்லை, அதனால எக்ஸ்ட்ராவா ஆயில் விட்டுக்கிறேன். இப்ப ஒரு தக்காளியை இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டி போட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான், தக்காளி வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வர அளவுக்கு வதக்கிட்டு இப்ப இதையுமே எடுத்து இது கூட வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டோம். இப்ப இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அவ்வளவுதாங்க, இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்ப இது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சட்னிக்கு வதக்கின பாத்திரத்திலேயே கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு கட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப இந்த தாளிப்பை நாம சட்னியில சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.